விஜய் வந்து வீட்டுக்கு பால் காய்ச்சறாங்க பங்கஜ மாமியோட ஹெல்ப்போட. அவங்க பாலை எடுத்துட்டு காவேரி வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த பால் குடிச்சா ரொம்ப விசேஷமானதான். நான் சொல்லல, பங்கஜ மாமி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த நேரத்துல பாட்டியும் ஆமாப்பா நம்ம ஊர்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த பையன் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளாஸ் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே சார் நான் முறைக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் பேசுறதெல்லாம் வந்து காவேரி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா சரி இந்த ஒரு கிளாஸ வச்சுட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்த விட்டு கிளம்பி வர்றாங்க. பாட்டிய பார்த்துட்டு சார தான் நீங்களே இந்த கிளாஸ தான் நீங்களே குடிச்சிட்டு நீங்களும் போய் அவன்கிட்ட கொடுத்துடணும். அவன் கிளாஸ் வாங்குற சாக்கில் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே சாரதா இதெல்லாம் வந்து எப்படியாவது அவங்க தாத்தாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கால் பண்ணி உங்க பையன் இங்க வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்து எங்க நிம்மதியை பாலாக்குறதுக்காக இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. எப்படியாவது உங்க பையனை இங்க இருந்து கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தாவும் விஜய் கால் பண்றாங்க. இல்ல தாத்தா நான் நிம்மதியை தேடிதான் இங்க நான் வந்திருக்கேன். காவேரியோட இருந்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்காக தான் அவங்க பக்கத்துலயே இருந்தனா அவங்க வந்து கோவம் தானப்பா அதிகமாகும். ஆற போட்டு பேசலாம்னு சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா. ஆனாலும் இல்ல அவங்க வாயாலே வந்து காவேரியை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லணும். அது வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.